பச்சை நிறமே பச்சை நிறமே. ஹாய். ஓகே. வந்துட்டேன். ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு கைஸ். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு மூணு வீடியோஸ் போட்டேன். ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. பண்ணதுக்கப்புறம் இப்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று வேறு வீடியோ போடலையா, அதை நினச்சி பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு. ஐயோ, இருக்கிற சப்ஸ்கிரைபர்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, ஸோ அவங்கெல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அப்படின்னு. சிரிக்காதீங்க. ஓகே, இருக்கிறது 4 பேர். நீ வீடியோ போட்டால் என்ன, போடல போட வெங்காயம் அப்படின்னு சொல்லி போகிறவங்க தான் தெரியும் நமக்கு. எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான் இப்போதைக்கு இருக்கிறவங்க. ஓகே, மேபி யார் யார் வராங்க, என்னென்ன போகிறாங்கன்றதெல்லாம் இப்போதைக்கு நமக்கு தெரியவும் தெரியாது. வருவாங்களா மாட்டாங்களான்றது டைமோட கையில் இருக்குது. மேபி இன்றைக்கோட வீடியோ வந்து எதை பற்றினா, நேற்று வந்து ஏன் வீடியோ போடல அப்படின்னா, நேற்று வந்து ஃபுல் பிஸி. கொஞ்சம் ஆர்டர் ஃப்ளோ போயிட்டு இருந்தது. ஃபுல் டைமாக வேலை செய்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி என்னடா கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல ஃப்ளோ போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு காலையிலேருந்து ஓட்டிட்டு இப்போ தான் ஒரு 4 to 5 ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 4:52க்கும் என்னமோ அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்சளவு டக்குன்னு போஸ்ட் பண்ணிடுவேன். ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு போஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 5 மணிக்கு எப்படியாவது லாகின் போட்டாகணும். ஸோ இதுதான் இன்றைக்கோட நிலமை. ஒரே ஒரு விஷயம் கைஸ், தத்துவம் சொல்ல போகிறேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. காதுலாம் ரத்தம் வந்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. வேறு வழி இல்லை. வேறு எதை பற்றி பேசுகிறது அப்படின்றதும் எனக்கு கிளியராக தெரில. ஷார்ட்டாகவும் பேசி முடிக்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், டைம் இஸ் கோல்டு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. தத்துவம் மாரி பேசாத மூடிட்டு போடா அப்படின்னு எவனா ஒருத்தர் சொல்லுவான்னு தெரியல, கமெண்ட்டில் வந்து போடுவான்னு தெரியும். சரி, ரைட், ஓகே, போட்டு போங்க, வரணுன்றது. ஸோ ஏன் அப்படின்னா, நேற்றும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை. ஒரு நைட் ஒரு 3 மணிக்கு தூங்கிட்டு காலைல மறுபடியும் இன்றைக்கி காலைல ஒரு 7:30-40 பக்கம் மறுபடியும் லாகின் போட்டேன். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து ஓட்டிட்டு இப்போ தான் ஒரு 4 o'clock தான் வெளியில் வந்தேன். என்னென்னா, அந்த ஒரு நிமிஷமும் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தான். ஏன்னா டெலிவரி பண்ணும்போது சாப்பிட்றதும் முக்கியம். சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு எனர்ஜி இருக்கும். அப்போ தான் இந்த வேலையும் கரெக்டாக பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா சாப்பிட்றதே ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுவும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணி ஒரு கோவத்தையும் ஒரு எரிச்சலையும் கண்டிப்பாக இது பண்ணிடும். ஸோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக சாப்பிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக கஸ்டமருக்கு முடிஞ்ச அளவு டைமுக்கு டெலிவரியும் கொடுத்து, நம்மளோட இந்த ஒரு இது இருக்குல்ல, புஷ்ஷு தான். நேற்று வீடியோ போடல அப்படின்றது எனக்கு சங்கடம். டெய்லி பண்ணணும் அப்படின்னு நினச்சி. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஜாலியாக தான் பண்ணணும்னு நினைக்கிறோம். இதை வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து ஐயோ என்னடா நம்ம நேற்று வீடியோ போடலையா அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நம்ம வருத்தப்பட்டுட்டு இருந்தோம்னா அது என்ன ஆகும் அப்படின்றது சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற பாத் அந்த மாதிரி. முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு வந்து நம்ம பெரிய ஆளாயிரோன்ற நம்பிக்கையில் இன்றைக்கி நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு வேலையை நான் விட முடியாது. இது எனக்கு வந்து இன்றைக்கி சோறு போடுது. நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி போய் நான் இன்றைக்கி நிற்கலை. ஸோ எனக்கு இன்றைக்கி நான் சோறு போடுற விஷயத்துக்கு நான் கரெக்டாக இருந்தால் தான் இது வந்து நாளைக்கு வந்து என்னை காப்பாற்றும் அப்படின்றது தான். ஸோ நாளைக்கு நினச்சி கவலைப்பட்டு நாளைக்கு இது ஒரு பெரிய விஷயமாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கிறத, இன்றைக்கி நான் என்னோடய சாப்பாட்டிலேருந்து நான் வந்து வெளியே இன்றைக்கி எனக்கு சோறு போடுற ஒரு விஷயத்தை விட்டு நான் டக்குன்னு வெளியில் வந்துடவும் முடியாது. ஸோ சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சு அட்லீஸ்ட் நம்மளால் மலையேற முடியலன்னா கூட, இப்போ பாருங்களேன், மொட்டை மாடியில் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு மொட்டை மாடி ஏற முடியுதா அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.